வணக்கம் நண்பர்களே, மீண்டும் உங்களை இந்த பணமராயல் மீடியா சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். நான் உங்கள் கேரியர் கவுன்சிலர் கணேஷ் பேசுகிறேன். போன வீடியோவில் நம்ம கேரியர் கவுன்சிலிங்கோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோ அதில் நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இதுக்கு முன்னாடி கேரியர் நம்ம சூஸ் பண்ணுறதில்ல. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித்தவுட் நோயிங் ஸ்ட்ரென்த்ஸ் அப்படின்னா பல பேருக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாமல் இருக்கும். கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுல நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எது நல்லா வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். மேத்ஸா, கம்ப்யூட்டரா, இல்லை டிசைனிங்கா, கம்யூனிகேஷனா, இதில் எது உங்களுக்கு நல்லா வரும், அப்படி எதில் நல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். இதில் எது நம்ம டேலண்ட்டுக்கு சூட் ஆகும் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூடயே ஓடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாலும் அதை பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அதுக்கு உண்டான சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் அது உங்கள் வாழ்க்கைக்கு உதவாதா, பிடிச்சிருக்காதான்னு உங்களால் சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களோட பேக்ரவுண்டு, இது கல்ச்சர், இது எல்லாமே வேறையாக இருக்கும். உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு, கல்ச்சர் இதெல்லாம் வேறையாக இருக்கும். உங்களோட இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளுணர்வு எல்லாம் வேறு மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அவங்க பண்ணுறாங்க, அவங்க சொல்கிறாங்க, அவங்க கூடயே நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு போகிறது ரெண்டாவது மிஸ்டேக்கு. மூணாவது மிஸ்டேக் என்னென்னா, பேரண்ட் ப்ரெஷர். பேரண்ட்ஸ் நம்மளை நல்லதுக்கு தான் நினைப்பாங்க அப்படின்னு அவங்களுக்காக நம்ம சூஸ் பண்ணுறது. இன்ஜினியரிங், டாக்டர்னு ஒரு ஆசை இருக்கும். அவங்க அதுக்கு ப்ரெஷர் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் நல்லா அவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். அவங்கள டிஸ்கஸ் பண்ணணும். நாலாவது மிஸ்டேக் என்னென்னா, ஒரு கேரியரை பற்றி ஒரு சரியான தகவல் இல்லாத, இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஜாயின் பண்ணுறப்போ அதோட ஜாபோட வேலை வாய்ப்புகளை பொறுத்து அமையுது. அதோட சேலரி, அதோட ஃப்யூச்சர் க்ரோத்து, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிட்டு தான் சூஸ் பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில், கவர்மெண்ட் வெப்சைட்டில், கவுன்சிலர்கிட்ட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சேனலை யூஸ் பண்ணி நாங்கள் தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டேக் 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில். அதோட என்ன தேவையோ அதுக்கு உண்டான ஸ்கில்ஸை நம்ம பில்டு பண்ணாமல் இருக்கிறது. நம்ம அந்த ஸ்கில்ஸ் நம்ம இருந்ததுன்னா அது நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்மளுக்கு ஸ்கில்ஸ் இருக்கிறது கூட உங்களுக்கு அதெல்லாம் தனிப்பட்ட ஸ்கில்ஸ் இருக்குதுன்னா அதில் எப்படி சைன் பண்ணுறது அப்படிங்கிறத முதல்ல டெவலப் பண்ணிக்கணும். இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் டிகிரி மட்டுமே பத்தாது. உங்கள் ரெஸ்யூமும் சைன் ஆகணும்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் வேணும், இங்கிலீஷ் வேணும், கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வேணும், பேசிக் சாஃப்ட்வேர் நாலேஜ் வேணும். எல்லாமே பில்டு பண்ணணும். அதுக்கு உண்டான ஸ்கில்ஸை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணணும். அது முதல்ல ரெடி பண்ணணும். மிஸ்டேக் 6 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் பண்ணாமல் லிங்க்டின் அப்டேட் இல்லாமல் இருக்கிறது. முதல்ல ரெஸ்யூம் பில்டப் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஒரு பவர்ஃபுல் ரெஸ்யூமாக பில்டப் பண்ணிக்கணும். அதுக்கு நான் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபியூச்சரில். அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம் ரெஸ்யூம் பில்டர்ஸ்க்கு. அப்புறம் லிங்க்டின்ல நீங்கள் கீப் அப்டேஷன் இருக்கு. ஏன்னா அதில் நிறைய லைவ் ஜாப் வந்துக்கிட்டே இருக்கும். லைவில் ஜாப் ஓப்பனிங்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க எவ்ரிடே. ஸோ அதெல்லாம் ரெகுலராக செக் பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ரொஃபைல் ரெடி பண்ணி அதுக்கு மேட்சபிளாக, லிங்க்டின்னுக்கு மேட்சபிளாக ஒரு ப்ரொஃபைல் ரெடி பண்ணி எப்பவுமே அதில் அப்லோட ரெடியாக வச்சுருக்கணும். மிஸ்டேக் 7 பார்த்தீங்கன்னா, இன்டர்ன்ஷிப் ஸ்கிப் பண்ணுறது.
நீங்கள் எந்த இன்டர்ன்ஷிப்பாக இருந்தாலும் முதல்ல அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணி அதில் கொஞ்சமாக ஏதாவது தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அதில் இன்ட்ரெஸ்ட் காமிங்க. அது இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணாமல் இருக்கிறது. அப்போ தான் வந்து நம்ம ஜாப் போகும்போது எம்ப்ளாயி என்ன கேட்குறாங்களோ அதை வந்து நம்ம சரியாக ரிஃப்ளெக்ட் பண்ணுறது. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படிங்கும்போது இன்டர்ன்ஷிப் தான் ஆன்சர். அது உங்களுக்கு வேறு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இனிமேல் தான் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க. அதனால தான் அதுக்கு முன்னாடியே இன்டர்ன்ஷிப்பில் அட்டன் பண்ணி அது மூலிமா கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவது தே வில் ஹாப்பி. சரிங்களா? அவங்க ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுவாங்க. அவங்க மேலே ஒரு நம்பிக்கை வர வச்சிடலாம் அவங்களுக்கு. அப்புறம் மிஸ்டேக் 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இக்னோர் பண்ணுறது. நம்ம டே பை டே டே டு டே நம்மளோட இங்கிலீஷ் நாலேஜ் நம்ம இங்கிலீஷ் ஸ்கில்ஸ் நாலேஜ் டெவலப் பண்ணிகிட்டே இருக்கணும். அது இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ரெடி பண்ணுறதுக்கு, அந்த ஸ்கில்ஸை ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அதெல்லாம் பாருங்கள். அதெல்லாம் ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாம் போடுவேன். இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படி இது பண்ணுறதுன்ட்டு, இங்கிலீஷ் எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு. மிஸ்டேக் 9 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராங் டைம் மேனேஜ்மெண்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, லாங் டைம் மேனேஜ்மெண்ட்டு, டைம் மேனேஜ்மெண்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா, ரொம்ப டிஸ்டன்ஸ் ஏரியாவில் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ நம்ம மொபைல்லேருந்தே நம்ம நிறைய மொபைல்லேருந்தே கற்றுக்கிற மாதிரி எல்லாம் வந்துருச்சு. மொபைலில் ரீல்ஸு அது இது நிறைய இருக்குது. அதில் வச்சு நம்ம ஸ்டடி, ஸ்கில் பில்டு, ரெஸ்ட்டு எல்லாத்துக்கும் பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது அதுலேயே நிறைய நம்ம என்ன வேணாலும் அதில் படிக்கலாம், என்ன வேணால் ஸ்கில்லை பில்டப் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் மேலே ரெஸ்ட்டு எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியம். அது இது எல்லாத்துக்கும் பேலன்ஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா ஆக்டிவிட்டீஸும் ஒட்டுக்கா பண்ணிவிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணோம்னா ரொம்ப மைண்டு ரொம்ப சோர்வாயிடும். அது ஒரு பெரிய மிஸ்டேக். அடிக்கடி ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஒவ்வொரு இதுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். மிஸ்டேக் 10 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை நம்ம ஒரு இன்டர்வியூக்கோ இதுக்கோ போயிட்டு தோற்றோம்னா அதை பற்றி பயம் வந்துடும். அடுத்த இன்டர்வியூ போகும்போது பயம் வந்துடும். நம்ம அந்த பயத்தை முதல்ல கைவிடணும். போன வீடியோவிலே தோத்துட்டோம், போன வீடியோலேயே போன இன்டர்வியூலே நம்ம ஃபெயில் ஆகிட்டோம், இந்த வீடியோ என்ன ஆகுமோ அந்த பயம் இருக்கக்கூடாது. போனால் போகட்டு, அடுத்த இன்டர்வியூவில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தைரியமாக போகணும். கடைசி என்னன்னா, டாப் 10 மிஸ்டேக்ஸ் இனிமேல் நீங்கள் எந்த மிஸ்டேக்கும் செய்யக்கூடாது அப்படின்னா அடுத்து நான் ஒரு வீடியோ போடுறேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. வணக்கம் நண்பர்களே. தேங்க்யூ.